தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நிறைய சிவன் கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மன்னர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த சிவன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேய்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலோட பேரே வந்து பூதன்வாலா அப்படின்னு சொல்றாங்க. பூதன்வாலா அப்படிங்கிறது பேய்களால் கட்டப்பட்ட கோவில். சித்திரி ராஜா அப்படிங்கிற ஒரு மன்னரால தான் இந்த கோவில் வந்து கட்டமைக்கப்பட்டது. சரி, இவங்களால தான் கட்ட முடியலையே, அப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு வழி தேர்ந்தெடுத்து போவோம் அப்படின்னு தேர்ந்த ஒரு விஷயம் தான் பேய்கள். ஸோ பேய்களால் இந்த கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு மாந்திரிகத்தை தேடி போறாரு. சாதாரண மனிதர்களால் முடியாத ஒரு விஷயம் இவர் மாந்திரிகத்தால், அதுவும் பேய்களால் சாத்தியப்பட வைக்கிறாரு. பேய்கள் எல்லாமே இரவு முழுக்க வந்து கோவில்கள் கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்க்குறாங்க. பேய்களால் வந்து பார்த்தீங்கன்னா விடியறதுக்குள்ள அந்த 100 அடியை வந்து ரீச் பண்ண முடியல. அதுக்கான கோபுரம் வந்து கட்டமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ பொதுவாக விடிஞ்சோடனே பேய்களுடைய நடமாட்டம் இருக்காது இல்லையா? ஸோ அதனாலேயே அந்த கோவில் வந்து பாதி தூரம் வந்து நின்றுச்சு. 6 மணிக்கு மேலே பேய்கள் வந்து சத்தம் போடுறதாகவும் அழுகிறதாகவும் சிவனுக்கு வந்து பூஜைகள் நடக்கிறதாகவும் சில சத்தங்கள் வந்து கேட்டிருக்கு. இன்னும் அந்த கோயில் பேய்களால் பாதுகாக்கப்படுதோ? மேபி இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதாகவும் அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோவிலை வந்து சீரமைக்கப்படுத்தியதுனால தான் அவங்களுடைய வம்சமே அழிஞ்சது அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மர்மமான கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் பிரீத்தி. லாஸ்ட் டைம் வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய கோவிலை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இந்த தடவை ஒரு மர்மமான கோவிலை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஸோ மர்மமான கோவில் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இல்லாமல் உலகளவிலேயே நிறைய மர்மமான கோவில்கள் இருக்கு. ஆனால் பொதுவாக அந்த மர்மமான கோவில்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு விஷயங்கள், அமானுஷ்யங்கள் எப்படியாவது அந்த கோவிலில் வந்து நிகழ்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம மற்ற கோவில்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான வரலாறுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஒன்று கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இல்லை அதை சுற்றி கிடைக்கக்கூடிய சுவடுகளாக இருக்கட்டும், இல்லை ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரியான குறிப்புகள் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மன்னர்கள் கோவில்கள் கட்டும்போது அதற்கான விஷயங்கள் இது எவ்வளோ விஷயம் பாரம்பரியமானது, பழமையானது அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காகவே நமக்கு நிறைய மன்னர்கள் அந்த மாதிரியான விஷயம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் கோவிலை பத்தி யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதை கண்டுபிடிக்காமையே இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கோவில் எப்படி உருவாச்சு, யாரால கட்டப்பட்டது, எந்த மன்னர் கட்டினாரு, இல்ல இது தானா உருவாச்சா அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாவே விசித்திரமான ஒரு கோவிலாக இது இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கோவில் ஒரு சிவன் கோவில். பொதுவாக நம்ம சிவன் கோவில் அப்படின்னாலே நிறைய மன்னர்கள் சிவனுடைய அதி தீவிர பக்தர்களா இருந்திருக்கிறாங்க. அதனால மன்னர்கள் தான் சிவன் கோவில் கட்டுனதா ஒரு புராணங்களும் நமக்கு தெரியும். ஸோ நிறைய சிவன் கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மன்னர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிவன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேய்களால் கட்டப்பட்ட கோவில். பேய்களாலையா? ஆமா. ஸோ அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலோட பேரே வந்து பூதன்வாலா அப்படின்னு சொல்றாங்க. பூதன்வாலா அப்படிங்கிறது பேய்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல குவாலியர் அப்படிங்கிற ஒரு இடம். மத்திய பிரதேசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நம்மளோட இந்தியா மேப்ல ரொம்ப சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதுலயும் அந்த ஊர்லயே சென்டர்ல இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த சிவன் கோவில் வந்து இருக்கு. இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கக்கன்மந்த் அப்படிங்கிற ஒரு கோவிலாகவும் இது வந்து அழைக்கப்படுது. ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நிறைய பேருக்கிட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கான சுவடுகள் எதுவுமே இல்லையே. ஸோ அப்படி கேட்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனைகளை வந்து சொல்றாங்க. பொதுவாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டோ, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணியோ, இல்லை வேற யாராவது நமக்கு சொல்லியோ நம்ம வந்து கேட்டிருப்போம். இல்லை அந்த
காலத்திலேயே நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய பாட்டி தாத்தா அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு சொல்லி விடும். ஸோ அந்த மாதிரி உருவான இது ஒரு கதையாக தான் இருக்கே தவிர இதுக்கான உண்மையான வரலாறு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடையாது, கண்டுபிடிக்கப்படலை. நீங்க சொல்லும்போது ரொம்பவே ஆர்வமா இருக்கு. பேய்களால கட்டப்பட்ட அதுவும் ஒரு சிவன் கோவில். இதுக்கு ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரியுமா உங்களுக்கு இதை பத்தி? கண்டிப்பா. ஸோ இந்த கோவிலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட வரலாறா ஒரு மன்னர் பேர் வந்து சொல்றாங்க. ஸோ ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சித்திரி ராஜா அப்படிங்கிற ஒரு மன்னரால தான் இந்த கோவில் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து கச்சபகட்டா அப்படிங்கிற ஒரு இப்ப மன்னர்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு இதை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்களும் கச்சபகட்டா அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு மகாராஜா தான் இவர். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அதி தீவிரமான ஒரு சிவன் பக்தர். இவர் சிவன் பக்தரா இருக்கிறதுனாலே என்ன பண்றாருன்னா, நிறைய கோவில்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், அங்கங்க கோவில்களை தேடி போவார். ஸோ நம்ம ஊர்லயே ஏன் ஒரு சிவன் கோவில் கட்டக்கூடாது, அதுவும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியாவது இருக்கணும், 100 அடி உயரமாவது இந்த கோவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அந்த ஏரியாவை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான கற்களோ கோவில்கள் கட்டமைக்கிறதுக்கான விஷயங்களோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா மன்னர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள் கட்டுறதுக்கு யாரு சிறப்பான ஆளு, தகுதியான ஆளு அப்படிங்கிறத பார்த்துதான் கொடுப்பாங்க. சபை ஒவ்வொருத்தரா வந்து கேட்கும் போது அரசே நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் சரிதான், ஆனா அதுக்கான கட்டமைப்பு இங்க வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். ஸோ யாரும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதற்கான வேலைப்பாடுகள் வந்து அவருக்கு ஆசை. சரி, நம்ம ஒரு சிவன் கோவில் எப்படியாவது கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இவங்களாலதான் கட்ட முடியலையே, அப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு வழி தேர்ந்தெடுத்து போவோம் அப்படின்னு தேர்ந்த ஒரு விஷயம்தான் பேய்கள். ஸோ பேய்களால இந்த கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு மாந்திரிகத்தை தேடி போறாரு. ஸோ மாந்திரிக மூலியமா இந்த ஒரு கோவில் கட்டிடலாமா அப்படின்னு நிறைய மாந்திரிகர்களை பார்க்குறாரு, நிறைய விஷயங்கள் தேடுறாரு, படிக்கிறாரு. ஸோ எப்படின்னா பேய்களை வந்து வசியப்படுத்தி கோவில் கட்ட வடிவமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சாதாரண மனிதர்களால முடியாத ஒரு விஷயம் இவர் மாந்திரிகத்தால அதுவும் பேய்களால சாத்தியப்பட வைக்கிறாரு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. இது ஆக்சுவலா வரலாறுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி பேய்கள் வந்து ஒரு நாள் ஓகே இந்த நாள் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு நாள் கட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து இரவு முழுக்க அந்த பேய்கள் எல்லாமே இரவு முழுக்க வந்து கோவில்கள் கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்க்குறாங்க. பொதுவாக அந்த பேய்கள் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, இந்த அந்தி சாயிற வேலையெல்லாம் வந்து அங்கே போகாத இங்கே போகாத பேய்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நைட் நேரம் போகாதீங்க, இந்த புளிய மரத்துக்கு கீழே எல்லாம் தூங்காதீங்க இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி தான். அந்தி சாயிற பொழுது அப்படின்றாலே அதுதான் மீனிங். இந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். அந்த நேரங்கள்ல எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா அந்த நேரங்கள்ல தான் பேய்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அப்ப அந்த இரவு நேரங்கள்ல கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. இதுல கிட்டத்தட்ட 100 அடிக்கு கட்டணும் அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்கப்பட்ட உயரம். பேய்களால வந்து பாத்தீங்கன்னா விடியறதுக்குள்ள அந்த 100 அடியை வந்து ரீச் பண்ண முடியல, கிட்டத்தட்ட பாதியிலே வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதாவது கோபுரம் வரைக்கும் ரீச் பண்ண முடியல. வெறும் கற்களால மட்டுமே அடுக்கி வச்சு கட்டப்படும். பொதுவா நம்மளுடைய கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கோவிலுடைய கட்டமைப்பு செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் ஆனது. அதுவும் இல்லாம அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு, இது ஆட்டுப்பால், இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மலைகளை குடைஞ்சு கற்களை வந்து அடுக்கி வச்சு கட்டுருவாங்க. ஆனா இந்த கற்கள் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கற்களை மட்டும் அடுக்கி வச்சு, நம்மெல்லாம் வந்து அடுக்குவோம்ல, இப்ப செங்கல் வரிசையா அடிக்கிறோம், நம்மள சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடிச்சு. அந்த மாதிரி வெறும் கற்களை அடுக்கி மட்டுமே வச்சு கட்டப்பட்ட ஒரு கோவிலா இது இருக்கு. கற்களாலேயே அடுக்கி, அதுவும் 100 அடி. எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் எங்க இருந்து? அது எதுவுமே கிடையாதா? வெறும் அந்த கற்களால மட்டுமே? ஆமா, இதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. வெறும் தரையில கற்களால மட்டுமே அடுக்கி வச்சு
அதுவும் ஒரு முழுமை பெறாத ஒரு கோவிலா இது வந்து இருந்தது. அதுக்கான கோபுரம் வந்து கட்டமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ பொதுவாக விடிஞ்சோடனே பேய்களுடைய நடமாட்டம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேய்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனாலேயே அந்த கோவில் வந்து பாதி தூரம் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கோயில் எந்த மாதிரி நிலைமையில இருக்கு? அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்ட யாராவது முயற்சி பண்ணாங்களா? ஓகே, கண்டிப்பா. ஸோ திடீர்னு வந்து அந்த ஊர் மக்கள் இது வந்து திடீர்னு உருவான கோவில். ஏன்னா யாருமே இதுக்கான கட்டமைப்புக்கான வேலைகள் பண்ணல. எந்த ஒரு மன்னருடைய விஷயங்களும் தடயங்களும் இந்த கோவில்ல இல்லை அப்படிங்கிறனாலேயே அந்த ஊர் மக்கள் வந்து இதை வந்து ஒரு பேய்களால தான் கட்டமைச்சிருக்கும். ஒரு நாள் ராத்திரியில எப்படி ஒருத்தரால இவ்வளவு கற்கள், அதுவும் ராஜா கேட்டும் போது விசாரிக்கும் போது கூட இவ்வளவு கல்லெல்லாம் கொண்டு வருது ரொம்பவே கஷ்டம் சொல்லும்போது, அதனால அந்த ஊர் மக்கள் இதை வந்து புதன்வாலா, ஸோ அதனாலதான் பேய்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுல குறிப்பா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவில் வந்து முழுமை பெற முடியல, இல்லை அடுத்தடுத்த மன்னர்கள் வந்து அந்த கோவில்களை வந்து சீரமைப்பு பண்ணியோ இல்லை டெவலப் பண்ணியோ ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னாலே அது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க யாராலையுமே ஏன் இன்ன வரைக்குமே இப்போ நம்ம 2025 வாழ்ந்துட்டு, இப்ப நீங்க சொல்ற காலகட்டம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, கிட்டத்தட்ட 1013 1015 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே இப்ப நம்ம வாழ்ற காலத்துல இருந்து ஒரு 1000 வருஷம் பழமையான விஷயம். சோ அந்த காலகட்டத்துலதான் இந்த கோவில் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மன்னர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயங்கரமான ஒரு திறமைசாலியும் கூட. இவங்க வந்து ஆமைகளுடைய திறன்களை வந்து கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பொதுவா அந்த ஆமை முயல் ரேஸ் நமக்கு தெரியும்ல. முயல் வந்து நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆனா நிதானமா புத்திசாலித்தனத்தோட செயல்படுறது வந்து ஆமை. ஸோ அப்படிதான் இந்த மன்னர்களுடைய வம்சாவளிகளும் இருந்தாங்க. ரொம்ப நிதானமா யோசிச்சு பொறுமையாக எந்த விஷயம் செஞ்சா எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப நிதானமா செய்வாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு ஒரு பேரு வச்சிருந்தாங்க. இவங்களுடைய பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமைகளை வந்து அடிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் எப்படின்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஆமைகளுடைய விஷயங்களை சார்ந்தது. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகளை சுற்றி ஆமைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய விஷயங்கள் வந்து ஆமைகள் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போவும் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நம்மளுடைய நிறைய இந்த மிஸ்ட்ரியான பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் போகாதீங்க, அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தடை செய்யப்பட்ட பகுதிகள்லாம் இன்னமும் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ அப்படிதான் இதே ஊர்லயும் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த நம்ம டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலையும் 6 மணிக்கு மேல அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இப்ப வரைக்குமா? ஆமா. ஒருவேளை 6 மணிக்கு மேல போனாங்க அப்படின்னா ஏதாவது நடக்குமா? கண்டிப்பா. அப்படியும் நிறைய பேர் வந்து நம்ம தான் நம்ம ஊரை செய்யாதன்னு சொல்றோமோ அதை தானே செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியும் 2-3 பேர் போயிருக்கிறாங்க. ஸோ 6 மணிக்கு மேல போய் அங்க என்னதான் இருக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா 6 மணிக்கு மேல பேய்கள் வந்து அங்க சத்தம் போடுறதாவும் அழுகிறதாவும், சில பூஜைகள் சிவனுக்கு வந்து பூஜைகள் நடக்கிறதாவும் சில சத்தங்கள் வந்து கேட்டிருக்கு. ஸோ அப்படி சில பேர் போயிட்டு அங்கிருந்து திரும்ப வந்தவங்க உடல் நலம் பாதிச்சோ இல்ல பைத்தியமா இருவாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலேயே 6 மணிக்கு மேல அங்க போறதுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பயப்படுறாங்க. வெளிநாட்டுல இருந்து கூட ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கா, இல்ல எல்லாருமே இந்த கோயில போய் பாக்குற மாதிரி இருக்கா, இல்ல யாருமே அவ்வளவு இல்ல? விசிட் பண்ணாத இப்போ அந்த மாதிரி? கோவில் வந்து யாருமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து இன்னுமே வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம். ஏன்னா அந்த ஊர் மக்களே அதை நம்பும் போது வேற ஒருத்தவங்க எப்படி கேட்கும் போது நமக்கே நம்புற மாதிரி நினைக்கிறேன். ஒரே இரவுல கல்ல கூட எதுவுமே எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலை கூட திடீர்னு காலையில இருந்து பார்த்தா இந்த கோவில் ஒரு முற்றுப்பெறாத நிலையில இருக்குது. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து கண்டிப்பா அந்த ஊர் மக்களே நம்ம பயப்படும் போது நமக்கு எப்படி அந்த அளவுக்கு தைரியம் வரும்? ஸோ நமக்குலாம் அந்த தைரியம் வராதுன்னு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு வர்றது கிடையாது. ஸோ அந்த ஊர் மக்களே அங்க போறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ அதையும் மீறி என்ன நடக்குது பார்த்துடலாம் அப்படின்னு போனவங்களும்
அவங்களுடைய பாதிப்புகளால அடுத்தடுத்து போகிறவங்களும் பயப்படுறாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எந்த பூசலுமே இல்லாம தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அப்ப வெறும் செங்கலை வச்சு அடிக்கி இப்ப ஏதாவது ஒரு செங்கல் எடுத்தா கூட அந்த கோவில் கோபுரமே விழுந்து கூட நிலைமை வந்து இருக்குல்ல. இது குறிப்பா வந்து செங்கல் கிடையாது, இது வந்து அங்கங்க கிடக்கக்கூடிய பாறைகள், கற்கள். இப்ப எங்கேயாவது மலைகள் அடியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாறைகள் இருக்கும், கற்கள் இருக்கும். ஏன்னா அந்த பாறைகள் எப்படி இருக்கும்னா ஒண்ணுமே ஷேப்பே இல்லாம ஒரு ஒண்ணு ஸ்கொயரா சதுரமாக இருக்கணும், இல்லைன்னா செவ்வகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கற்களை வந்து அடுக்கி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம டக்கு டக்குன்னு அடிக்கிடலாம். அதுக்குன்னு ஏதாவது ஒரு பிடிமானமாக இருக்கும். ஆனால் இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அந்த மாதிரியான கற்களை வந்து கொண்டு வந்து இவ்வளோ பக்காவாக அது எப்படி இது வந்து எப்படி ஒரு ஃபிசிக்ஸை மிஞ்சின ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக அதை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே வரைபடம் எல்லாமே அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கல 1000 வருடங்களுக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜியில் எவ்வளோ வேணாலும் நம்ம கோவில் கட்டலாம். ஸோ ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிசயமா தான் ஒண்ணு இருக்கு. அந்த 1000 ஆண்டுகள் நிறைய இயற்கை சீற்றத்தை இந்த கோவில் பார்த்திருக்கோம். இப்ப இருக்க ஏதாவது டேமேஜ் இருக்குதா? ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் வந்து இருக்குது. நிறைய புயல்கள் வந்திருக்கலாம், நிறைய சுனாமி, சூறாவளி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த மத்திய பிரதேசம் வந்து பார்த்துருக்கலாம். வெள்ளங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் சின்ன சின்ன சேதங்களை தாண்டி அந்த கற்கள் ஒன்று கூட கீழே விழுகாமல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1000 வருஷமா அப்படியே இருக்கு அந்த கோவில். இன்னும் அந்த கோயில் பேய்களால பாதுகாக்கப்படுதோ? மேபி இருக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதாவும் அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்பவுமே அங்க 6 மணிக்கு மேல பேய்கள் வந்து கோவில்னாலே நம்ம பாதுகாப்பா அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ ஒரு சுத்தி இருக்கிற இடத்துல கோவில் இருந்தா ஓகே, பாதுகாப்பா கடவுள் இருக்காரு. ஆனா இது பேய்களாலே கட்டப்பட்ட கோவில், இதை சுத்தி மக்கள் எப்படி வாழ்றாங்க? அதனாலயே மேபி அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலை மட்டும் போகாம போட்டிருக்காங்க போல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய சத்தங்கள் ஆகட்டும், அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு பாதிப்புகள் ஆகட்டும், இதுவே அந்த ஊர் மக்களுக்கு பெரிய பயத்தையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனாலயுமே அங்கே போகாம இருக்கலாம். நீங்க சொன்னது பார்த்தா எனக்குமே இந்த கோவில் போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னது ஒரு விஷயத்த செய்வோம் இல்லையா, அது மாதிரிதான். ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு, அதுவும் எப்படி கட்டப்பட்டுச்சு, யாரால கட்டப்பட்டது, இது வரைக்கும் அந்த வரலாறு ஒரு டேட்டா கூட சின்னதா கிடையவே கிடையாது. அப்ப இனிமே நமக்கே ஒரு ஆர்வம் இருக்குல்ல, இப்படியாச்சும் போய் இந்த கோயிலை பார்க்கணும், ஏதாவது நம்ம கண்ணுல ஏதாவது தென்படுதா அப்படின்னு பாக்குற மாதிரி. கண்டிப்பா சார், எனக்கு மத்திய பிரதேசம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் அதுதான் பழக்கம். எதை செய்யாத அப்படின்னு சொல்றோமோ அதை தான் நம்ம பர்டிகுலரா வந்து, அது ஒரே இரவுல இப்படி கட்டப்பட்டிருக்குன்னா அந்த செங்கலை வச்சு எந்த காலகட்டம் அப்படி கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டு இருப்பாங்க, ஆனா அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பொதுவாக நிறைய இடங்கள் வந்து பார்க்குறோம், இதே மாதிரி மிஸ்ட்ரியான பிளேஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிவன் கோவில். ஸோ கோவிலாக இருந்துமே 6 மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஸோ அங்கேயே பல வருடமாக வாழக்கூடிய மக்களே வந்து போகிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு இடத்துல இன்னுமே நம்ம ஊரில் நிறைய அமானுஷ்யங்கள் நிகழ இடங்களுக்கு மக்கள் வந்து போக முடியாமல் அந்த இடத்த பேன் பண்ணியும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து ராஜஸ்தானில் வந்து ஒரு அரண்மனை, மிகப்பெரிய அரண்மனை. ஸோ அந்த அரண்மனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே போகும் அதே ஊர் மக்கள். ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அந்த அரண்மனை. ஸோ அந்த அரண்மனைக்கும் 6 மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாருமே போக மாட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி 6 மணிக்கு மேலே பேய் இருக்கிற இடம், அந்த அமானுஷம் இந்த இடம்னா சொல்லலாம். ஆனா கோவிலே சொல்லும்போது இன்னுமே வித்தியாசமா தான் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இங்க கோவில் வந்து நடு இரவுல வந்து அந்த பேய்கள் விடிஞ்சதுனால அந்த பேய்களால கட்ட முடியாம போயிடுச்சு அந்த கோபுரம்னு சொன்னீங்க. இப்ப உள்ள யாரோட சிலை இருக்கு? சிவன் சிலை இருக்குதா? ஆமா, உண்மையாவே அங்க வந்து சிவனுடைய சிலை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த சிவன் சிலைக்கு வந்து தான் பூஜைகள் வந்து பேய்களால நடத்தப்படுது. அங்க வந்து சில சத்தங்கள் கேட்கறதுக்கான காரணமே வந்து அதுதான். ஸோ இன்னும் வந்து அங்க சிலை அப்படியே தான் இருக்கு. அந்த ராஜாவோட வம்சாவளியோ இந்த கோயிலை கட்டுறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கலையா? ஆக்சுவலாக எடுத்தாங்க. ஸோ இந்த கோவிலை வந்து முழுவதுமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வம்சாவளிகளும் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய வம்சாவளிகளே கிடையாது. ஸோ எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அவங்களோட வம்சாவளியே இப்போ இல்லை கிடையாது. அவங்களோட எதுவுமே அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கோவிலை வந்து சீரமைக்கப்படுத்தியதுனால தான் அவங்களுடைய வம்சமே அழிஞ்சது அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. ஸோ இதுவும் மேபி உண்மையாக இருக்கலாம்.
ஸோ ஏன்னா அவர்தான் சிவன் கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த மாந்திரிகத்து மூலியமா கட்டலாம்னு ஆசைப்பட்டு கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஆசை வந்து நிறைவேறாத ஆசையாவே போயிடுச்சு. ஆமா கண்டிப்பா. ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடந்ததுனால நடந்தது. அவர் சாம்ராஜ்யமே அழிஞ்சிருச்சு. சாம்ராஜ்யமே அழிஞ்சதுக்கான ஒரு காரணமாக இது இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்களால நம்பப்படுது. கண்டிப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே சுவாரஸ்யமா, ரொம்பவே தகவல் புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க கூடியதாக இருக்கு. இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி பிரீத்தி. நன்றி.